செய்கிறேன்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கா இல்லையா, இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம்? அதாவது சொல்வதற்கு ரொம்ப ஈஸி, மறுமையில தராசு அதிகமா தரக்கூடிய ஒரு வார்த்தை, நன்மை தீமை தரக்கூடிய அந்த தராசு நிறுத்தமா இல்லையா, அதுல கணத்தை அதிகமா வைக்கும், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ் யம்தி சுப்ஹான ரப்பில் அலீம். இந்த ஹதீஸ் எங்க இருக்குது? அதாவது முஸ்லிம்ல 5224 ஹதீஸ் இருக்குது, புகார்ல 6406 இந்த ஹதீஸ் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன வார்த்தை சொல்ல செய்து ரொம்ப எளிதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம சொல்றது பெரிய கஷ்டமா? இது கஷ்டம் இல்ல தானே? அப்ப இந்த மாதிரி நன்மை அதிகமா நன்மை தரக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தைங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட எப்படி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள் சிறந்தது என்று எது என்று நினைக்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? தன் வானவர்களுக்காக அல்லது தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா, அதாவது அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை நினைக்கிறேன், தூயவன் என துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கா இல்லையா, இது எப்படிப்பட்ட இது? அதாவது தன்னுடைய வானவர்களுக்காக அல்லது தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ்வுக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த வார்த்தை. இந்த வார்த்தை இன்னொரு ஹதீஸ்ல வருது. எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த வார்த்தை யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது எப்படி? அது அவருடைய பாவங்கள் கடல் நுரைய அளவு இருந்தாலும் சரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கா இல்லையா, இந்த ஒரு சின்ன வார்த்தை என்ன செய்யுது? நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு என்ன செய்யுது? இவ்வளவு பெரிய ஒரு அமல்களை நல்ல நன்மைகளை என்ன செய்ய ஏற்படுத்தி தருது. இந்த ஹதீஸ் நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, அளவுக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு திக்ர்கள் நடந்துகிட்டு இருக்கு, புகார்ல இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்றாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாகும், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பது மறுமை தராசை நிரப்பிவிடும், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே என்பது வானங்கள் மற்றும் பூமி கூட எல்லத்தை நிரப்பிவிடும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா, வானம் மற்றும் பூமியில் உள்ள அகலம் இருக்கா இல்லையா, இந்த அளவுக்கு நன்மை நம்மளுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்யுது? இந்த வார்த்தை இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இது அபு மாலிக் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 381 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இதுல என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சூரியன் எதன் மீது உதிக்குமோ, அதாவது அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிரியமானதாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த உலகம் இருக்கா இல்லையா, இந்த உலகத்தை விட எனக்கு மிக பிரியமான வார்த்தை என்னன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கா இல்லையா, இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு இதான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, அதாவது உஸ்மான் சொல்றாங்க, உஸ்மானே நிரந்தர நற்செயல் எது என்று தெரியுமா கேட்டாங்க. கேட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யா லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கா இல்லையா, இது என்ன செய்யுது? அதாவது நிரந்தரமான நன்மை பெறக்கூடிய ஒரு செயலா இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது அஹ்மத்ல 483 ஹதீஸ்ல இருக்குது. இப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன வார்த்தை இன்னும் நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறோம்னு சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது நம்ம கடுமையான கவலைகள் இருக்குமா இல்லையா, பயங்கரமான துக்கங்கள் நம்மகிட்ட இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்? ஒரு சில சின்ன வார்த்தை அதை நபி ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. என்ன வார்த்தைன்னு சொன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் அலீமுல் ஹலீம், லா இலாஹா இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹா இல்லல்லாஹ் ரப்புல் சமாவாத்தி ரப்புல் அலி ரப்புல் அர்ஷில் கரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னு சொன்னா, யார் வந்து இந்த அதாவது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, துன்பம் நேரப்போ நினைச்சுவாங்க இந்த ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? அதாவது கண்ணியமும் பொறுமையும் உடைய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை, மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர இறைவன் யாரும் இல்லை, வானங்கள் பூமியின் அதிபதியும் சிறப்புமிக்க அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று கூறி வந்தாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செய்யுது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகார்ல என்ன செய்ய இருக்குது. அப்ப இந்த மாதிரியான அதே மாதிரி நாம வந்து நிறைய பாவங்கள் நம்ம செய்யறோம். அதாவது நம்ம வந்து அதிகமான பாவங்கள் நம்ம செய்யறோம். அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான சொல்லி காட்டுறாங்க, லா இலாஹா இல்ல அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு யார் ஒரு அதாவது பாவ மன்னிப்பு கோருகிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு சொன்னா, திருமதியில 3427 ஹதீஸ் என்ன செய்யுது? இந்த ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இருக்கா இல்லையா, இது வந்து எப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துல என்ன செய்யலாம், அதாவது சுவனபதிகள் பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷமா இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது என்ன செய்யுது? ஹதீஸ்ல புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் பாதியாகும்,
அல்ஹம்துலில்லாஹ் என்பது அதாவது மறுமை தராசை நிரப்பிவிடும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய என்ன செய்யுது, அதாவது வானங்கள் மற்றும் பூமிகளை எடுத்து நிலைப்பணி நபிலாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சின்ன சின்ன அமல்கள் அதெல்லாம் இந்த மாதிரி இது வார்த்தைகள் இருக்கா இல்லையா, இவைகளெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை தான் இது. இப்ப இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமல் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருது. நாளைக்கு மறுமையில் நாம அந்த அல்லாஹ் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதாவது நன்மை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய அமல்கள் ஏதோ இருக்குன்னு சொன்னா இந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் தான். இது சொல்வது நம்ம பெரிய கஷ்டமா இருக்குமா? நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது, கஷ்டமா இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை நம்ம அனந்தரம் கொள்ளக்கூடிய வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு அந்த இன்பகரமான வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டும் சொன்னா இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் பக்கம் நாம் நினைச்சணும். நம்முடைய நாவுகள் திளைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி திளைத்திருக்கணும்? காலையிலே மாலை நாம் நினைச்சோம் அவனை அல்லாஹ்வின் பக்கம் நினைச்சுட்டே இருக்கணும். அப்ப நம்ம இந்த சுப்ஹானல்லாஹ் வயம்திஹின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கா இல்லையா, இந்த வார்த்தை நம்ம 100 முறை யார் சொல்கிறார்களோ அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லணும் இல்லையா. எப்படிப்பட்ட இதான் கடல் நுரையளவு இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம ஹதீஸ்ல நபிஸலாம் சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன வார்த்தையை நம்ம செஞ்சு நாம என்ன செய்யணும், நாளைக்கு மறுபடியும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி சின்ன அமல்கள் தான் இது. நம்ம சர்வசாதாரண ரோட்ல போகும்போது நம்ம என்ன சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 99 முறை என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பான்னு சொல்லி என்ன ஒரு நாளைக்கு நபிஸலாம் கேட்பதை நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது, அதே அல்லாஹ் அக்பர் சொல்றது, லா இலாஹா இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல் அலீம் சொல்றது, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அப்படி சொல்றது. அப்ப சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சொல்ல, அதாவது இந்த மாதிரியான திக்ர்கள் நம்ம செய்யற என்ன செய்யுது, நம்மளுக்கு மிகப்பெரிய கஷ்டமா நம்மளுக்கு இருக்காது, அது இருக்கவும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரியான சின்ன அமல்கள் மூலியமாக நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய நல்லடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை என்னையும் ஆக்கிடுவா என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்தவன் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அபுதாபி சிட்டி, முஸ்தாபா மற்றும் ஐகாட் சிட்டி கிளைகள். மார்க்க விளக்க புத்தகங்கள், CD மற்றும் DVDக்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்க. துபை மாநகரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயிக்கள் தமிழகத்தில் மற்றும் வெளிநாடுகளில் உரையாற்றிய CDக்கள் மற்றும் மார்க்க புத்தகங்கள், PJ மொழிபெயர்த்த திருக்குர்ஆன் மற்றும் மார்க்க சந்தேகங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி ஜமாஅத்துத் தௌஹீத், டைரா நாயிப் போலீஸ் ஸ்டேஷன் அருகில். தொடர்புக்கு 05084862996, 05089266674, 05052755642.